வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள், மிக முக்கியமான போக்குவரத்து துறை சம்பந்தமான அதிமுக்கிய தகவல்கள், பல புள்ளி விவரங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். ஜவ்வாது மலைப்பகுதியில் பெண்களுக்கு விரைவில் இலவச பேருந்து பயணம். புதிய திருவண்ணாமலை கோட்டத்தை அமைக்க போக்குவரத்துத்துறை அமைச்சரிடம் ஏவா வேலு கோரிக்கை. திருவண்ணாமலையில் பொதுப்பணித்துறை, நெடுஞ்சாலைகள் மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை அமைச்சர் ஏவா வேலு, போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் திருவண்ணாமலை மாவட்டம் ஈசானிய மைதானத்தில் போக்குவரத்துத்துறை சார்பாக 6 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகளையும் மற்றும் 26 புதிய புறநகர பேருந்துகளையும் என மொத்தம் 32 புதிய பேருந்துகளை தொடங்கி வைத்தார்கள். மேலும் ஊரக வளர்ச்சித்துறை சார்பாக 24 புதிய வாகனங்களை அலுவலக பயன்பாட்டிற்காக தொடங்கி வைத்தார்கள். தொடர்ந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு புதிய வீடு கட்டுவதற்கான ஆணைகளையும் வழங்கினார்கள். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாஸ்கர பாண்டியன், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் CN அண்ணாதுரை, திருவண்ணாமலை MS தரணிவேந்தன், ஆரணி சட்டமன்ற உறுப்பினர்கள், முக்கிய நபர்கள் கலந்து கொண்டனர். அதில் இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் தெரிவித்ததாவது: தமிழ்நாடு முழுவதும் மொத்தம் 6 போக்குவரத்து கழகங்கள் உள்ளன. அவற்றில் பொதுமக்களுக்கு போக்குவரத்து சேவைகளை வழங்கும் பொருட்டு அதிக பேருந்துகளை சரியான முறையில் இயக்கி அதிகப்படியான வருவாய் ஈட்டி திருவண்ணாமலை மண்டலம் மிகச் சிறப்பாக இயங்கி வருகிறது. கோயில் நகரமான இத்திருவண்ணாமலை திகழ்கின்ற காரணத்தினால் ஒவ்வொரு மாதமும் அதிகப்படியான மக்கள் வருகை தருகின்றனர். அவ்வளவு பயணிகளுக்கும் தேவையான பேருந்துகளை சரியான முறையில் இயக்கி போக்குவரத்து துறை சார்ந்த அலுவலர்கள் மற்றும் தொழிற்சங்க நிர்வாகிகள் சிறப்பாக பணி மேற்கொண்டு வருகிறார்கள். முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் ஆட்சி காலத்தில்தான் தனியார் பேருந்துகளை அரசுடைமையாக்கி குக்கிராமங்கள் வரை பேருந்து வசதிகளை ஏற்படுத்தினார்கள். அதன் காரணமாகவே தமிழ்நாட்டில் பிற மாநிலங்களை விட அதிகப்படியான பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது. கடந்த 2006 11 ஆட்சி காலத்தில் 15,000 புதிய பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போதைய ஆட்சியில் 7,000 புதிய பேருந்துகள் வாங்க ஆணையிட்டுள்ளார். அதன்படி 1,500 புதிய பேருந்துகள் முதற்கட்டமாக தமிழகம் முழுவதும் இயக்கப்பட்டு வருகின்றன. மிக விரைவாக அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு கொண்டு வர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மாநகரில் மாற்றுத்திறனாளிகளுக்கான சாய்தள பேருந்துகளும் இயக்கப்பட்டிருக்கிறது. அதேபோன்று மின்சார பேருந்துகள் வாங்குவதற்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இத்துறையில் அர்ப்பணிப்போடு பணியாற்றும் ஓட்டுநர், நடத்துனர்கள் மற்றும் அலுவலர்கள் தான் போக்குவரத்து துறை சிறப்பாக செயல்படுவதற்கு காரணமாக இருக்கின்றார்கள். நீண்ட காலமாக போக்குவரத்து ஊழியர்களின் ஊதியம் ஒப்பந்தம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தீர்க்கப்படாமல் இருந்ததை தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தை 3 கட்டமாக நடைபெற்று முடிவு எட்டப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயணத்தின் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளில் 500 கோடிக்கும் மேற்பட்ட கட்டணமில்லா பயணங்களை அனைத்து பகுதிகளிலும் மகளிர் மேற்கொண்டுள்ளனர். மகளிர் விடியல் பயணம் திட்டத்திற்கு நடப்பாண்டிற்கு மட்டும் 2,500 கோடி ரூபாய் முதலமைச்சர் போக்குவரத்து துறைக்கு வழங்கியுள்ளார். இந்த நிதியை வழங்கியதன் காரணமாக போக்குவரத்து ஊழியர்களுக்கு மாதம் 1 தேதியில் முறையாக சம்பளம் வழங்கப்படுகிறது. தற்போது திருவண்ணாமலை மண்டலத்தில் 6 புதிய மகளிர் விடியல் பயண நகர பேருந்துகள் மற்றும் 26 புதிய புறநகர பேருந்துகள் திருவண்ணாமலை மாவட்ட மக்கள் பயனடையும் வகையில் 12 கோடியே 18 லட்சம் ரூபாய் செலவில் மொத்தம் 32 புதிய பேருந்துகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தமிழகத்தின் முன்னோடி திட்டமான மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 127 நகர பேருந்துகள் தற்போது இயக்கப்பட்டு வருகிறது. இது நாளொன்றுக்கு சராசரியாக 83,000 மகளிர் பயணிகள் தினசரி பயணம் செய்து வருகின்றனர். மேலும் இதுநாள் வரை இத்திட்டத்தின் கீழ் 8 கோடியே 18 லட்சம் மகளிர் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பயனடைந்துள்ளனர். தொடர்ந்து பல்வேறு தகவல்களை அவர் கூறியுள்ளார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.